அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நான் பார்க்குள்ளது பொதுத்தமிழ் மாதிரி தேர்வுக்கான விடை குறிப்புகளை தான் பார்க்கலாங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கும் குரூப் 4 தேர்வுக்குமான டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாரத்திற்கு 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த 2 நாட்களில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ சிலபஸ் பேட்டர்ன் படி அப்டேட் பண்ண சிலபஸ் பேட்டர்ன் படி தான் ஜிஎஸ் பகுதியும் ஜென்ரல் தமிழ் பகுதியிலும் போயிட்டுருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக ஒவ்வொரு மாதிரி தேர்வும் அட் ப்ரெசண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் அடிப்படையில் தான் நடத்தப்பட்டு வருகிறது. நிச்சயமாக இந்த மாதிரி தேர்வு உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு குறிப்பாக வந்து அரசு பணியை பெறுவதற்கு மிக உதவியாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம் மற்றும் பழைய புத்தகத்திலிருந்தும் நடப்பு நிகழ்வுகள் 2024 நவம்பர் மாதத்திலிருந்தும் மிக முக்கியமான கேள்விகளுக்கு விடை குறிப்புகளை பார்க்கலாம். குறிப்பாக இப்போ நியூ சிலபஸ் பேட்டர்ன் படி தான் இந்த தேர்வு வந்து நடைபெற்றது. மொத்தம் 150 கேள்விகள் இருக்குது. சண்டே தான் நடந்தது. சமரச சன்மார்க்க நெறியை வழங்கியவர் யார்? வள்ளலார். கேள்வி 2, சரியான சொற்றொடரை தேர்வு செய்க. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என் நெஞ்சில் கலந்தே இருக்கின்றான். வள்ளலார் பாடிய பாடல் தான். கேள்வி 3, பொறுத்துக. என்புனா எலும்பு, வழக்குனா வாழ்க்கை நெறி, ஆர்வம்னா விருப்பம், மரம்னா கருணை. மரம்னா வந்து கருணைன்னு சொல்லலாம், இன்னொன்று வீரத்தையும் குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 4, அன்பகத்தில்லா. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. அன்பகத்தில்லா பிரித்து எழுதுக. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா. கேள்வி 5, உவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை எந்த இதழில் என் சரிதம் என்னும் பெயரில் தொடராக எழுதினார்? ஆனந்த விகடன் என்னும் நூலில் ஆனந்த விகடன் என்னும் இதழில் என் சரிதம் என்னும் பெயரில் தொடராக எழுதியிருப்பார். கேள்வி 6, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? உவேசா அவர்களின் பெயரில் 1942ஆம் ஆண்டு சென்னை பெசன்ட் நகரில் நூல் நிலையம் அமைக்கப்பட்டது. சரி. உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்களான ஜி.யு. போப்பு, ஜூலியன் வின்சோன் பெரிதும் பாராட்டியுள்ளனர். சரி. நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பெருமைப்படுத்தும் வகையில் 2007ஆம் ஆண்டு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. தப்பு. எப்போ அஞ்சல் தலை வெளியிட்டாங்கன்னா உவேசாவுக்கு 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. அப்போ தவறானது 6வதுக்கு ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் பாருங்கள். உத்தமதானபுரம் வேங்கட சுப்பையின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே உவேசா. உவேசாவின் முழு விரிவாக்கம் என்ன? உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கம் தான் உவேசா. சரி. 7வது கேள்வி, ஆ என்ற எழுத்து டேஸை குறிக்கிறது. ஆ என்ற எழுத்து மனிதனை குறிக்கிறது. கேள்வி 8, நட்பு எழுத்துக்களில் தவறானது எது? கண்டம். நட்பு எழுத்துக்களில் தவறானது எதுனா ஆப்ஷன் டி. அப்போ நட்பு எழுத்துக்கள் எதெல்லாம் நட்பு எழுத்துக்கள்னால் 3 சொல்லினோடு அதுக்கு முன்ன பின்ன வந்து டா வரும். இந்த அதே மாதிரி இந்துக்கு முன்னே வந்து தா வரும், இம்முக்கு முன்னே பா வரும், அடுத்து இன்னுக்கு முன்னே ரா வரும். இதுதான் வந்து நட்பு எழுத்துக்கள்னு சொல்லலாம் அல்லது இன எழுத்துக்கள்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் பாருங்கள். சிங்கம், பண்டம், பந்தல். ஆனால் இங்கே கண்டம்னு வந்திருக்கு. 2 சொல்லி இன்னுக்கு முன்னே என்ன வரணும்? ரா வரணும் அடுத்த எழுத்து. அப்போ இங்கே மன்றம்னு வந்திருந்தால் சரி. இங்கே மனிதன் இருக்குது. அப்போ இது வந்து பொருந்தாதது. நட்பு எழுத்துக்கள் தவறானது. நட்பு எழுத்துக்கள் தவறானது கண்டம், டி. கேள்வி 9, தமக்கு கூட்டல் உரியர் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது தமக்குரியர். இங்கே தமக்குரியர்ன்றது கூ வந்து என்னவா பிரியும்னா இக்கு கூட்டல் ஊவா பிரியும். இங்கே உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் எனும் விதிப்படி ஊ கெட்டு இக் கூட்டல் ஊ என்னவா மாறும்? கூவா மாறும். அப்போது தமக்கு கூட்டல் உரியர் தமக்குரியர் என்று பிரியும். சரி, சேரும். கேள்வி 10, பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக தொடரில் தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. அன்பீனும் அன்பு கூட்டல் ஈனும். சரி. நிழல் அருமை நிழல் கூட்டல் அருமை. சரி. வழக்கு என்ப வழக்கு கூட்டல் என்ப. புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்புன்னு வந்திருக்கணும். புறத்துறுப்பு எவ்வாறு பிரியும்? புறத்துறுப்பு புறத்து கூட்டல் உறுப்புன்னு பிரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து புறம் கூட்டல் துருப்புன்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 11, கீழ்காணும் தொடர்களில் குரில் நெறில் வேறுபாடுகளில் சரியானது எது? குரில் நெறில் வேறுபாடுகளில் சரியானது முகிலனின் பாட்டி கதை கூறுவார். கேள்வி 12, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பேனாம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நாலடியார். அறநூல்களில் நாலடியார் சிலபஸில் இருக்கும். நாலடியாரின் ஆசிரியர் சமண முனிவர்கள். கேள்வி 13, நன்கணியர் பிரித்து எழுதுக. நன்கணியர்னா நன்கு கூட்டல் அணியர்.
கேள்வி 14 கோடிட்ட இடத்தை நிரப்புக. 14 என்பதற்கு டேஸ் என்பது பொருள். ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் பொருளையும் கேட்டிருப்பாங்க. 14 என்பதுக்கு டேஸ் என்று 14னா என்னென்னா 18ன்னு சொல்லியிருப்பாங்க. 6th ஓல்டு புக்கில் இருக்குது இந்த கொஸ்டின். கேள்வி 15 சந்தி பிழையற்றதை தேர்வு செய்க. சந்தி பிழையற்றதில் எது சரியானதுன்னா களை வளர்ப்போம் கொள்ளர் உலை வளர்ப்போம். கேள்வி 16 மலைகளில் வாழும் பறவைகளில் பொருந்தாதது எது? மலைகளில் வாழும் பறவைகள் பொருந்தாது ஊசிவால் வாத்து. ஊசிவால் வாத்தை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஊசிவால் வாத்து நீர்நிலையில் வாழும் பறவைகள் வரக்கூடியது ஊசிவால் வாத்து. அதே மலைகளில் வாழும் பறவைகள்னால் இருவாச்சி, செந்தலை பூங்குருவி, சின்ன குருவான். கேள்வி 17 தவறான இணை எது? உதயமார்த்தாண்டம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கும். கரைவெட்டி பெரம்பலூர் மாவட்டம் சரி. வெள்ளோடு ஈரோடு மாவட்டம். கோடியக்கரை வந்து நெல்லை மாவட்டம்னு தந்திருக்காங்க தவறு. கோடியக்கரை வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும். கேள்வி 18 உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை 12, மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 18, முதல் எழுத்துக்கள் 30 இருக்கும். கேள்வி 19 பொருந்தாதது எது? பக்கம், அச்சம், சார்பு, அப்பம். இதில் பொருந்தாதது எதுனா சார்பு தான் பொருந்தாதது. ஏன் இங்கே சார்பு பொருந்தாததுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சார்பு என்பது இரு வந்து இரும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் வரும். இரும் இல் என்னாவது இரு இல் இந்த ரெண்டு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா வேற்றுநிலை மெய் மயக்கம்னு சொல்லுவாங்க. வேற்றுநிலை மெய் மயக்கம்னா என்னென்னா தன் எழுத்துடன் சேராது பிற எழுத்துக்களுடன் சேரும் எழுத்துக்கள் தான் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லலாம். அது எதுனா இரும் இல்லும் தன் எழுத்தோடு சேராது, ஆனால் பிற எழுத்துக்களுடன் சேர்ந்து வருவது தான் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு சார்பு, வாழ்க்கை. வாழ்க்கை இங்கே இல் வந்து வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் அது வந்து தன் எழுத்தோடு இல்லை மற்ற எழுத்தோடு சேர்ந்து வந்திருக்கும். அப்போ அதே பக்கம், அச்சம், அப்பம் எல்லாம் எந்த எழுத்துக்கள் வருதுன்னா குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தன் எழுத்துடன் சேரும் மட்டும் எழுத்துக்கள்னு சொல்லலாம். உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம், அச்சம், அப்பம் இதெல்லாம் வந்து உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரக்கூடியது. உடல்நிலை மெய்மயக்கம்னா இக்கு, இச்சு, இத்து, இப்பு இது உடல்நிலை மெய்மயக்கத்தில் வரக்கூடியது. ஸோ இலக்கண பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக எளிமையாக இருக்குது சிலபஸ்ஸு. ஆனால் அட் த சேம் டைம் மிஸ்டேக்ஸ் ஆகிறதுக்கும் தவறு நடக்கிறதுக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் இலக்கண பகுதியில் இருக்கும். தெளிவாக புரிஞ்சுக்கினா மட்டும்தான் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். மனப்பாடம் மட்டுமே கிராமரில் பண்ணிட்டு போனாங்கன்னா நிச்சயமாக எல்லா இடத்துலையும் கை கொடுக்காது. கண்டிப்பாக சில இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து ராங் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பார்த்துக்கங்க. அடுத்த கேள்வி தன் எழுத்து பிற எழுத்து இரண்டுடனும் சேர்ந்து வரும் எழுத்துக்கள். தன் எழுத்தோடு சேரும், பிற எழுத்தோடு சேர்ந்து வரும். அந்த எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இரு இன்னு. தன் எழுத்தோடு சேர்ந்து வரும், பிற எழுத்துக்களோடு சேர்ந்து வருவது இரு இன்னு. எடுத்துக்காட்டு குற்றம் இது தன் எழுத்தோடு சேருது. மேற்கு பிற எழுத்தோடு சேரும். அதே போல் இன்னு பார்த்தீங்கன்னா அன்னம். அன்னம் தன் எழுத்தோடு சேருதா. அதே போல் அன்பு பிற எழுத்தோடு சேருதா. அப்போ தன் எழுத்து பிற எழுத்து இரண்டனுடன் சேர்ந்து வரும் எழுத்துக்கள் எர் எண். கேள்வி 21 உலகம் வெப்பமடைய காரணம் வண்டிகளின் புகை. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா 22, 23 கேள்வி கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்னு கேட்டிருக்காங்க. இங்கே 22வது கேள்வி மறவர்களுக்கு இரும்பு கோளர்கள் வடித்து தந்தவை வில்லு, வேலு, வாள். கேள்வி 23 பழந்தமிழர் செப்பு கலைக்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவது கூரம், நடராசர் செப்பு திருமேனி. கேள்வி 24 மனைக்கு விளக்கும் மடவார், மடவார் தனைக்கு தகல்சால் புதல்வர், மனக்கினிய காதல் புதல்வர்க்கு கல்வியை, கல்விக்கும் ஓதின் புகழ்சால் உணர்வு என்ற பாடலை பாடியவர் யார்? விளிம்பி நாகனார். ஸோ இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நான்மணி கடிகை நூலில் இடம்பெற்றுள்ளது. சிலபஸ் ஏரியாவில் இருக்குது நான்மணி கடிகை. நான்மணி கடிகை நூலின் ஆசிரியர் விளிம்பி நாகனார். கேள்வி 25 கடிகை என்பதன் பொருள். கடிகைனா அணிகலன் என்று பொருள். கேள்வி 26 அறிவை வளர்க்கும் அற்புத கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஜானகி மணாளன். கேள்வி 27 கோழியை கேட்ட ஆணம் காச்சுவாங்க. இதில் ஆணம் என்பது என்ன? ஆணம் என்பதன் பொருள் குழம்பு. கேள்வி 28 உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து சொற்றொடரை நிரப்புக. மல்லிகை டேஸ் வீசியது, மல்லிகை மனம் வீசியது. கேள்வி 29 தமிழ் சொற்கள் எத்தனை வகைப்படும்? தமிழ் சொற்கள்
4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பிழையற்றதை தேர்வு செய்க. பிழையற்றது எதுனா சுவரில் வரைந்தேன் என்றுதான் சரியானது, மற்றதெல்லாம் பிழையுள்ளது. கேள்வி 31. பொருத்தமான ஒலிக்குறிப்பு சொற்களை கண்டறிந்து தொடர்களை நிரப்புக. வானத்தில் மின்னல் டேஸ் மின்னியது, பளிச்சென்று மின்னியது. வானத்தில் மின்னல் பளிச்சென்று மின்னியது. கேள்வி 32. கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக. அகரவரிசையில் சரியானது ஆப்ஷன் பாம்பே. தமிழர், தாலாட்டு, திருமணம், தீந்தமிழ், துயரம், தூக்கம், தெரு, தேன் சிட்டு, தைத்திங்கள், தொட்டில், தோட்டம். கேள்வி 33. பொருந்தாதது எது? பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு, பிசிராந்தார். இது 4மே பாரதாசன் எழுதிய நூல் தான். இந்த பாரதாசன் எழுதியதை பொறுத்தவரை அப்போ இதில் எது பொருந்தாதுன்னு கேட்டிருக்காங்க. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு இந்த 3 கவிதை நூல்கள். பாரதிதாசனுடைய கவிதை நூல்களில் வரும் பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு. ஆனால் பிசிராந்தையார் என்பது ஒரு நாடக நூல். ஸோ அதனால ஒரே குழுவாக இருந்து வேறுபட்டிருப்பது பிசிராந்தையார். இது 3 கவிதை நூல்கள், இது நாடக நூல்கள். அப்போது பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. பிசிராந்தையார் நாடகம் பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கோம். எப்போ வாங்கினது? 1969 வாங்கியிருக்கோம். கேள்வி 34. பொறுத்துக. பொடினா மகரந்த பொடி, தழைனா செடி என்று பொருள், தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம், தலைக்கவம்னா குறையவும் என்று பொருள். சரியானோட ஆப்ஷன் சி. கேள்வி 35. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றுசேம் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பழமொழி 400 நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் முன்றுரை அறையினார். கொன்றை வேந்தன், நல்வழி, மூதுரை இந்த 3 நூல் எழுதுந்து ஔவையார் எழுதியிருப்பாங்க. கேள்வி 36. வள்ளினும் மிகும் மிகா இடங்களில் சரியான தொடரை தேர்வு செய்க. அப்போ இங்கே சரியானது சில புத்தகங்கள் பற்றி பொதுவாக பேசலாம். சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 37. 6 என்பது என்ன? 6னா ஒரு எண்ணை குறிக்கும். இயற்கையாக இது கரையில் இடையில் நீர் ஓடும் பரப்பை குறிக்கும். வழி தனியை குறிக்கும்னு இருக்குது. இங்கே முதல் 3 மட்டும்தான் சரியாக இருக்குது. கேள்வி 38. சரியான தொடரை தேர்வு செய்க. சரியான தொடர் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே. புகழ்ந்து பலரில் புகழல் ஒண்ணாதே. கேள்வி 39 41. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இங்கே பெரியாரை பற்றி தந்திருக்காங்க ஒரு பத்தி, அதிலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 1978. பெரியாருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டது 1978. அதே போல் காமராசருக்கு பாரத ரத்னா அவார்டு தந்தது 1976 தந்திருப்பாங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது 1995. பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க. பெரியாருக்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது 1978. மக்கள் அனைவரும் மனித சாதி என்னும் ஓரினமாக எண்ண வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார். பெரியார் தம் வாழ்நாளில் எவ்வளவு மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றி சமுதாய தொண்டாற்றினார்? 21,400 மணி நேரம் மக்களுக்காக உரையாற்றியிருப்பார். மிசை என்பதன் பொருள் என்ன? மிசைனா மேடு. மிசை என்பதன் பொருள் மேடு. மிசை என்பதன் எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா பள்ளம் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் மேல்னு கொடுத்துருப்பாங்க. மிசைனா மேல், அதற்கு ஆப்போசிட் கீழ்னு வரும். பார்த்துக்காங்க. இது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. கேள்வி 43. தாராபாரதி பற்றிய கூற்றுகளில் சரியானது. தாராபாரதி பார்த்தீங்கன்னா குரூப் 1 சிலபஸில் இருக்குது. தாராபாரதி எழுச்சிமிக்க கவிதைகள் எழுதுவது வல்லவர். சரி. தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்றவர். சரி. இவரது காலம் 26/2/1947 பிறந்து 13/5/2000 இயற்கை எழுதியிருப்பார். சரி. இப்போ சரியானது 1 2 3 சரி. இவர் பார்த்தீங்கன்னா கவி ஞாயிறு. கவி ஞாயிறு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். கவி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா தாராபாரதி. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவனார். கலை ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார் என்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 44. உதுக்கான் என்பதன் பொருள்? உதுக்கான்னா சற்று தொலைவில் பார். கேள்வி 45. நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க எந்த வினா எழுத்து உதவுகிறது? நாம் ஏராளமாய் கேள்விகளை கேட்க எந்த வினா எழுத்து உதவுகிறது? ஆ என்ற வினா எழுத்து உதவுகிறது. வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வினா எழுத்துக்கள் 5 உள்ளன. 1 ஏ, 2 ஏ, 3 யா, 4 ஆ, 5 ஓ. வினா எழுத்துக்கள் 5. ஏ, ஏ, யா, ஆ, ஓ. கேள்வி 46.
ஏ என்ற வினா எழுத்து பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? வினா கேட்க மட்டும் பயன்படுவதில்லை. சரி. அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது ஏ என்ற வினா எழுத்து. தற்காலத்தில் ஏக்கு மாற்றாக தாம் பயன்படுத்த வழக்கம் இருக்கிறது. தப்பு. தற்காலத்தில் ஏ என்ற எழுத்துக்கு மாற்றாக தான் என்ற எழுத்து தான் பயன்படுத்துகிறாங்க, தாம் கிடையாது. அப்போது இங்கே 1, 2 சரியாக இருக்குது, 3 தவறு. கேள்வி 47 இனிது என்றல் பிரித்து எழுதுக. இனிது கூட்டல் ஈன்றல். கேள்வி 48 மக்கள் கவிஞர் காலம் என்ன? மக்கள் கவிஞரான பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காலம் 1930 பிறந்து 1959 இயற்கை எழுதியிருப்பார். மக்கள் கவிஞருடைய காலம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் காலம் 1930 to 1959 இருந்திருப்பார். 1891 to 1964 யாருடைய காலம்னா பாரதிதாசனுடைய காலம். பாரதிதாசன் வந்து 1891 பிறந்திருப்பார், 1964 இயற்கை எழுதியிருப்பார். அது 1888 to 1972 இது யாருடைய காலம்னு பார்த்தீங்கன்னா 1888 to 1972 நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாருடைய காலம். நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் 1888 பிறந்து 1972 இயற்கை எழுதியிருப்பார். லாஸ்ட் டி ஆப்ஷன் 1906 to 1988 இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிவா ஜெகநாதன். கிவா ஜெகநாதன் 1906 பிறந்து 1988 இயற்கை எழுதியிருப்பார். கேள்வி 49 உப்பு என்பது டேஸ் அளபடை? உயிர் அளபடை. கேள்வி 50 தவறானது எது? ஆண்பால் அவன் அண்ணன் சரி, பெண்பால் அவள் அரசி சரி, பலர்பால் அவர்கள் இளைஞர்கள் சரி, ஒன்றன் பால் அவை மாடுகள் என்பது ஒன்றன் பாலில் வருமானா தப்பு, பலவின் பாலில் வரும். அவை மாடுகள் என்பது பலவின் பால். அப்போ ஒன்றன் பாலுக்கு எது வரும்னா அது, ஒன்றன் பால்னா அது, ஒற்றை மற்றும் குறிக்கிறது குதிரை, இது ஒன்றன் பாலில் வரும். அதே அவை மாடுகள் என்பது பலவின் பாலில் வரக்கூடியது. அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 51 தவறானது எது? டிஃபன்னா சிற்றுண்டி சரி, டீனா தேநீர் இது எந்த நீ வந்திருக்கு அதுதான் முக்கியம். தவறானது ஆப்ஷன் பாம்பே. டீ என்பது தேநீர். நானால அந்த ரகர வரிசையில் வரக்கூடிய வேறுபாடுகளில் தேநீர்னு வந்திருக்கணும், இங்கே தேநீர்னு இருக்குது. இது தேனை குறிக்கக்கூடியது. இங்கே தேநீர், இங்கே டீ வந்து பார்த்தீங்கன்னா தேநீர்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே லைட்னா விளக்கு, டம்ளர்னா குவளை. கேள்வி 52 பிளாட்பாரம் என்ற சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நடைமேடை. கேள்வி 53 தவறான இணையை தேர்வு செய்க. டெலஸ்கோப்னா நுண்ணோக்கின்னு இருக்குது, தப்பு. டெலஸ்கோப்னா தொலைநோக்கின்னு வந்திருக்கணும் தமிழில், தொலைநோக்கி. நுண்ணோக்கினா மைக்ரோஸ்கோப்னு சொல்லலாம். அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், தெர்மாமீட்டர்னா வெப்பமானி, நம்பர்னா எண் சரியாக இருக்குது. கேள்வி 54 எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கும் சொல் என? எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கும் சொல் மாத்திரை எனப்படும். கேள்வி 55 வேணி என்பதன் பொருள்? வேணினா சடை. கேள்வி 56 இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக. 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். இரட்டுற மொழிதல் பிரித்து எழுதுக. 2 கூட்டல் உர கூட்டல் மொழிதல். கேள்வி 57 பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் என்பது? பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் என்பது இறந்த காலம். கேள்வி 58 வினா எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? வினா எழுத்துக்கள் 5 வகைப்படும். கேள்வி 59 சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தருவது? சொல்லின் முதல்ல இறுதியில் நின்று வினா பொருளை தந்தா எழுத்து ஏ. கேள்வி 60 ஒருமைப்பன்மை தொடர்களில் சரியானது எது? ஒருமைப்பன்மை தொடர்களில் சரியானது காற்று வீசினன்னு இருக்குது, தப்பு. காற்று வீசியதுன்னு வரணும், வீசியது. அப்போது ஃபஸ்ட்டு கூற்று தப்பாக இருக்குது. மரங்கள் அசைந்ததுன்னு இருக்குது, தப்பு. மரங்கள் அசைந்ததுன்னு வரணும். ரெண்டாவது ஆப்ஷன் காற்று வீசியது சரி, மரங்கள் அசைந்ததுன்னு வந்திருக்கு, தப்பு. மரங்கள் அசைந்தன்னு வந்திருக்கணும். மூணாவது தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றான் இருக்குது. தங்கப்பனும் செல்லப்பனா 2 பன்மையில் வந்துருச்சு. அப்போது இங்கே சென்றனர் வந்திருக்கணும், இங்கே சென்றான் இருக்குது. அப்போது அதுவும் தவறு. சரியானது ஆப்ஷன் டி தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றனர். கேள்வி 61 தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என்று பாடியவர் பாரதிதாசன். இன்ப தமிழ் என்ற தலைப்பில் பாடியிருப்பார். 62 பொருந்தாதது எது? தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம், தமிழ் தேன். பொருந்தாதது தமிழ் தேன். ஏன்னா இந்த 3 இதழ்கள் வந்து தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் வந்து பார்த்தீங்கன்னா பாவலர் பெருஞ்சித்தனார் நடத்திய இதழ்களில் வரக்கூடியது. பாவலர் பெருஞ்சித்தனார் சிலபஸில் இருப்பார், பார்த்துக்கோங்க. 63 தவறான இணை எது? பாரதிதாசனுடைய இயற்பெயர் சுப்புரத்தினம் சரி, பெருஞ்சித்தனார் இயற்பெயர் மாணிக்கம் சரி, வாணிதாசன் இயற்பெயர் அரங்கசாமி சரி,
கண்ணதாசன் இயற்பெயர் ராசகோபாலனா? கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இங்கே ராசகோபாலன் யாருடைய இயற்பெயரை தந்திருக்காங்கன்னா சுரதாவனுடைய இயற்பெயரை தந்திருக்காங்க, மாற்றி தந்திருக்காங்க. இப்போ தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 64. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். கேள்வி 65. வலஞ்சுழி எழுத்துக்களில் தவறானது எது? வலஞ்சுழி எழுத்துக்கள் தவறானது ஆப்ஷன் டி ழ. ழ என்பது இடஞ்சுழி எழுத்துக்கள் வரக்கூடியது. சிறப்புழகரம் இடஞ்சுழி எழுத்துக்கள் வரும். அப்போ வலஞ்சுழி எழுத்துக்கள்னா ஆ, ஏ, ஔ இதெல்லாம் வலஞ்சுழி எழுத்துக்கள். தமிழில் வந்து பெரும்பாலும் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன? வலஞ்சுழி எழுத்துக்களாக தான் அமைந்திருக்கும். பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய் பிரித்து எழுதுக. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். கேள்வி 67. பூவின் 7 நிலைகளில் சரியான வரிசையை தேர்ந்தெடு. பூவின் 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். பூவின் 7 நிலைகள்: அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 68. பல பொருள்களை தரும் ஒரு சொல் எது? துகள், வயல், வண்டு என்ற பொருளை தரக்கூடிய ஒரு சொல் மா. கேள்வி 69. தவறான இணை எது? செய்யுள், கவிதை, புதினம், துளிப்பா. அதாவது தமிழ் செய்யுள் வடிவங்கள்னா செய்யுள், கவிதை, துளிப்பா வரும். இது உரைநடை வடிவங்கள் வரக்கூடிய. புதினம் என்பது உரைநடை வடிவம். அப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. கேள்வி 70. பொறுத்துக. வேளாண்மை. வேளாண்மை என்ற சொல் வந்து கலித்தொகையிலும் திருக்குறளில் இடம்பெற்றிருக்கும். உழவர் என்ற சொல் நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. பாம்பு என்ற சொல் குறுந்தொகை நூலில் இடம்பெற்றுள்ளது. வெள்ளம் என்ற சொல் 10 நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியான ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 71. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கேள்வி 72. பொறுத்துக. நிலம், தீ, நீர்வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற பாடல் வரி எந்த நூல் இருக்குன்னா தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல் கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடுனா 10 நூல் இடம்பெற்றிருக்கும். கோட்சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்ற பாடல் வரி நற்றிணை நூலில் இடம்பெற்றுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் சி. 3-1-4-2. கேள்வி 73. தவறான இணை எது? வலஞ்சொலினா கிளாக் வைஸ். சரி. இணையம்னா இன்டர்நெட்னு வந்திருக்கணும் ஆங்கிலத்தில். இங்கே சர்ச் என்ஜின் இருக்குது. சர்ச் என்ஜின்னா தேடுபொறி. இப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே புலனம்னா வாட்ஸ்அப் சரி. செயலினா ஆப் சரி. கேள்வி 74. நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது எது? நுட்பமான ஒழிப்பு முறையை உடையது ஆயுத எழுத்து. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் டேஸ் உரியர் பிறக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு. கேள்வி 79. ஔடதம் கூட்டலாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். கேள்வி 77. மொழி முதல் எழுத்துக்கள் தவறானது எதுனா மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் முதலில் வரும். ஸோ மொழி முதல் எழுத்துக்களில் மெய் எழுத்துக்கள் முதல்ல வரவே வராது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. அதே மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. மொழி முதல் எழுத்துக்கள்னா உயிர் எழுத்துக்கள் 12 சொல்லின் முதலில் வரும். சரி. ஞா வரிசையில் ஞா, நா, நே, நோ ஆகிய 4 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சரி. யா வரிசையில் 6 எழுத்துக்கள் வரும். யா, யா, யு, யூ, யோ, யோ ஆகிய 6 எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். சரி. கேள்வி 78. மன்னனும் மாசர கற்றோன் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? மூதுரை நூலில் இடம்பெற்றுள்ளது. ஆசிரியர் ஔவையார். பழமொழி 400 ஆசிரியர். முன்னுரை அறிஞர் நல்வழி கொன்றவேந்தன் ஆசிரியரும் ஔவையார் தான். கேள்வி 79. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கேள்வி 80. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இணை எழுத்து வல்லினம் கசடதவர. மெல்லினம் ngங்கன நமனன்னு வந்திருக்கணும். இடையினம் எரல வளல. அப்போ மெல்லினத்தில் இருந்து இடம்பெறாது கண்ணில் என்பது வராது. இடம்பெறாத சொல் ஆப்ஷன் சி. கேள்வி 81. இங்கே கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மெல்லினத்திற்கான இணை எழுத்து மஞ்சள், இந்த, தம்பி இதெல்லாம் இணை எழுத்துக்களாக வரும். மெல்லினத்துக்கான இணை எழுத்து. ஆனால் கண்ணில் என்பது வராது. கேள்வி 81. இ மேகசின் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான கலைச்சொல் மின் இதழ்கள். கேள்வி 82. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் நாடு. குளத்தை வெட்டி அணையை கட்டி குடிமக்களின் பசியை போக்கிய நாடு பாண்டிய நாடு. கேள்வி 83. மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை 8 இருக்குதுங்க. ந, 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 ழ, 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 ர, ழ. ஸோ மயங்கொலி எழுத்துக்களின் எண்ணிக்கை 8.
கேள்வி 84 தவறானது எது? வானம். இங்கே நானா ராரால வேறுபாடு சரியானது கேட்டிருக்காங்க. தவறானது எதுன்ட்டு வானம்னா வெடி, வானம்னா 2 சொல்லினா வந்தால் ஆகாயம், பனி 3 சொல்லினி வந்தால் தொண்டுன்னு வந்திருக்கு. இங்கே பனினா இங்கே ரகர நகர வேறுபாடுகளில் கேட்டிருக்காங்க. இங்கே பனி என்பது வேலையை குறிக்கும். அதே இந்த பனி தொண்டு, இதுவும் பொருள் தரும். ஆனால் இங்கே எதிலேருந்து நம்ம கேட்டிருக்கோங்க? ரா வேறுபாடு, நானா வேறுபாடில் கேட்டிருக்காருங்க. அப்போ இந்த இடத்துல சி வந்து பனி தொண்டு வருமானம் வராது. அன்பர் பணி செய்து என ஆளாக்கி விட்டால் இன்ப நிலை தானே எய்தும் பராபரமே. இந்த இடத்துல அன்பர் பணி செய்து விட்டால் இதில் பணி என்பதன் என்ன பொருள்னா அங்கே தான் தொண்டு என்ற பொருள் வரும். ஆனால் இந்த இடத்துல பணினா வேலைன்னு வந்திருக்கணும். அப்போ தவறான எதுனா ஆப்ஷன் சி தான். அதே பனி 2 சொல்லினி வந்திருந்தால் குளிர்ச்சி சரியாக இருக்குது. கேள்வி 85 பொறுத்துக. விளைனா உண்டாக்குதல், இழைனா மெலிந்து போதல். இழை அப்படின்னா நூல் இலையை குறிக்கும், விழைனா விரும்பு. சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி 86 நாவின் நுனி மேல் அன்னத்தில் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றும் எழுத்து ழ. கேள்வி 87 எதன் மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல தோன்றினாலும் முடிவில் அழிந்துவிடும்? களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் முதல்ல வளர்வது போல தோன்றினாலும் பின்பு அழிந்துவிடும். கேள்வி 88 நிலையான செல்வம் எது? நிலையான செல்வம் எதுனா ஊக்கம் தான். ஸோ ஒருவன் ஊக்கம் உடையவனை எந்த சொல்லு எப்போவுமே வந்து வீழ்த்த முடியாது. குறிப்பாக ஆஸ்பிரண்டாக இருக்கக்கூடிய நமக்கு ஊக்கம் வந்து எவ்வளோ முக்கியன்றது தெரியும். ஸோ நிலையான செல்வம் எது? ஊக்கம். கேள்வி 89 தவறான இணை எது? சமர்னா போர் சரி, நல்கும்னா தரும்னு வந்திருக்கணும், இங்கே விலகும்னு தந்திருக்காங்க. அப்போ தவறான இணை ஆப்ஷன் பாம்பே. மரம்னா வீரம் சரி, ஆளினா கடல் சரி. 90வது கேள்வி திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் யார்? முடியரசன். சிலபஸில் இருக்கார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுபவர் முடியரசன். நானிலம் படைத்தவன் என்ற கவிதையில் முடியரசன் பயன்படுத்திய 4 வகை நிலங்களில் சரியானதை தேர்வு செய்க. ஸோ நானிலம் படைத்தவன் என்ற தலைப்பில் கவிதை எழுதிருந்து முடியரசன் அதில் 4 வகை நிலங்களை வரிசைப்படுத்தியிருப்பார். 1 முல்லை, 2 மருதம், 3 குறிஞ்சி, 4 நெய்தல். முல்லை, மருதம், குறிஞ்சி, நெய்தலை வந்து வரிசைப்படுத்தியிருப்பார். களம் கூட்டல் ஏரி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் களமேரி. கேள்வி 93 தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த துறைமுகமாக டேஸ் விளங்கியது? பூம்புகார் துறைமுகம் விளங்கியது. கேள்வி 94 ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொற்களில் தவறானது? டிமாண்ட் டிராப்ட்னா வரவில்லை, டெபிட் கார்ட்னா பற்று அட்டனை வந்திருக்கணும், இங்கே கடன் அட்டனை தந்திருக்காங்க. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. கிரெடிட் கார்ட்னா தான் கடன் அட்டனை சரியானது. இ காமர்ஸ்னா மின்னணு வணிகம் சரி, செக்னா காசோலை சரி. கேள்வி 95 சுட்டு எழுத்துக்கள் தவறானது எது? சுட்டு எழுத்துக்கள் தவறானது வந்து ஆப்ஷன் டெல்லி ஏ. ஏ என்பது வினா எழுத்தில் வரக்கூடியது. சுட்டு எழுத்துக்கள் ஆ இ உ. கேள்வி 96 பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கேன். பொருந்தாதது எது? இவை, அவை, இம்மரம், இது. ஸோ பொருந்தாதது எதுனா ஆப்ஷன் பாம்பே. அவை என்பது என்னன்னா அவை என்பது சேய்மை சுட்டை குறிக்கும், சேய்மை சுட்டை குறிக்கும். அதே இவை, இம்மரம், இதெல்லாம் வந்து அண்மை சுட்டை குறிக்கக்கூடியது, அண்மை சுட்டு. அவை என்பது சேய்மை சுட்டு. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 97 அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கு இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட டேஸ் என்ற சுட்டு எழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ அந்த காலத்தில் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கு இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட பயன்படும் எழுத்து உ. கேள்வி 98 மொழி முதலிலும் இறுதியிலும் வர வினா எழுத்து ஏ. மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் வினா எழுத்து ஏ. கேள்வி 99 பின்வரும் நவமணிகளை அகர வரிசைப்படுத்தி எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. புக் பேக்கில் இருந்தால் கேட்டிருப்பாங்க. மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். அகர வரிசையில் சரியானது ஆப்ஷன் ஏ. கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். ஸோ இது வந்து காக்காக்கி அந்த வரிசையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். இங்கே 2 எழுத்து ஒரே முதல் எழுத்து வைரம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதில் எது ஃபஸ்ட்டு வரும்னா ஃபஸ்ட்டு வைடூரியம் தான் வரும், 2வது தான் வைரம் வரும். வாய்க்கு அடுத்து 2வது எழுத்து என்னன்னு பார்க்கணும். ஒரே எழுத்து முதல் எழுத்து சேமாக இருந்தால் அடுத்து 2வது எழுத்து பார்க்கணும். 2வது எழுத்து சேமாக இருந்தால் 3வது எழுத்தை பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அகர வரிசைகளில் தவறு நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல அதிகபட்சமாக இருக்குது. தெளிவாக பார்க்கணும். இங்கே வைடூரியம் ரா வந்து கடைசியில் வரும், ஆனால் டூ வந்து டாடா டிடி டூடு டேல அப்போ முதல்ல வர்றது டூ வந்திருக்கு. அப்போது வைடூரியம் என்பது முதல்ல வரும், வைரம் வந்து அடுத்ததாக வரும். அப்போது நவமணிகளில் சரியான வரிசை ஆப்ஷன் ஏ. கோமேதகம், நீலம்,
பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். கேள்வி 100 பொறுத்துக. கமாடிட்டினா என்ன? கமாடிட்டினா தமிழில் பண்டம், பெரிஸ்னா பயண படகுகள், ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம், வாயோஜ்னா கடற்பயணம். சரியான விடை ஆப்ஷன் சி 4, 2, 1, 3. ஸோ 101. ராதாகிருஷ்ணன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யார்? தாரா பாரதி. தாரா பாரதி இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். 102. யாருடைய பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யார் யாரை கூறினார்? யாருடைய பெரியவரின் அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று யார் யாரை கூறினார்? காந்தி உவேசாவை கூறியிருப்பார். உவேசாவின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறதுன்னு சொல்லிட்டு காந்தி சொல்லியிருப்பார். கேள்வி 103. வேலுநாச்சியார். வேலுநாச்சியார் சிலபஸில் இருக்குது. வேலுநாச்சியார் பற்றிய கூற்றுகள் சரியானது எது எவை? திண்டுக்கல் கோட்டையில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சியளித்தார். சரி. ஜான்சி ராணிக்கு முன்பே ஆங்கிலேயரை எதிர்த்து வீரப்போர் புரிந்தவர். சரி. வேலுநாச்சியாரின் காலம் 1731 to 1797. தப்பு. வேலுநாச்சியார் எப்போ பிறந்தாங்க? 1730 பிறந்தாங்க. எப்போ இறந்தாங்க? 1796 இறந்திருப்பாங்க. அப்போ வேலுநாச்சியார் காலம்னா 1730 to 1796. இப்போ 3வது கூற்று தவறாக இருக்குது. இங்கே சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரி. கேள்வி 104. பொருந்தாத இணை எது? பள்ளி, கண், விளையாடு, ஓடுதல். இது எல்லாமே பொருந்தாது. ஆப்ஷன் சி. பள்ளி, கண், ஓடுதல் என்பது பெயர் சொல்ல வரக்கூடியது. விளையாடு என்பது வினை சொல்ல வரக்கூடியது. அப்போ பொருந்தாத இணை ஆப்ஷன் சி. கேள்வி 105. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்தி வருவது உரிச்சொல். பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்துவது உரிச்சொல். அடுத்த கேள்வி 106 to 107 வரை பார்த்தீங்கன்னா பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடை காண்க. இங்கே வஉசி பற்றி கேட்டிருக்காங்க, பத்தி தந்திருக்காங்க. வஉசி சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியாரை. கேள்வி 107. வஉசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் தமிழ், ஆங்கிலம். கேள்வி 108. கன்னி என்பது எத்தனை அடிகளில் பாடப்படும் பாடல் வகை? கன்னி என்பது 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. கேள்வி 180. பொருந்தாதது எது? வட்டம், சதுரம், செம்மை, கிளை. இதெல்லாம் வட்டம், சதுரம், செம்மை எல்லாம் பண்பு பெயர்கள் வரக்கூடியது. கிளை என்பது சினை பெயரில் வரக்கூடியது. அப்போ பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 110. தவறான இணை எது? இடுகுறி பொது பெயர்னா காடு. சரி. இடுகுறி சிறப்பெயருக்கு எடுத்துக்காட்டு கருவேலங்காடு. காரண பெயர் மரம் வருமா? காரண பெயர் மரம் வராது. இடுகுறி பெயரில் வரக்கூடியது மரம் என்பது. இப்போ தவறான இணை ஆப்ஷன் சி. அதே காரண சிறப்பெயர் மரங்கொத்தி. சரி. கேள்வி 111. பின்வரும் திருக்குறளில் எத்தனை இணை தவறாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 4 திருக்குறள் கேட்டு அது பக்கத்தில் அதனுடைய அதிகாரத்தை தந்திருக்காங்க. அதில் எது தவறாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பிற. எந்த அதிகாரம்னா அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். சரி. அழுக்காறு அவாவைகளி இன்னாச்சொல் 4 இழுக்கா இயன்றது அறம். அறம் என்பது இந்த திருக்குறள் மிக முக்கியமான திருக்குறள். எவை 4 இழுக்கா இயன்றது தரும்னா அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல். இவை 4 இழுக்கா இயன்றது அறத்தை தரும். இது இன்னாசேயம் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கான கிடையாது. அரண் வலியுறுத்தல் அதிகாரத்தில் வந்திருக்கும். அரண் வலியுறுத்தல் அதிகாரம் நமக்கு சிலபஸில் இருக்குது. அடுத்து ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கு வன்கணவர். இது ஈகை அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. சரி. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை டைப்பிங் மிஸ்டேக் ஆயிருக்கு. குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. இது அரண் வலியுறுத்தல் வரும். தவறு. ஈகை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளது. அப்போ இங்கே எத்தனை இணை தவறாக உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 2 இணை தவறாக உள்ளது. கேள்வி 112. லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதியவர் யார்? லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலை எழுதந்து எட்வின் அர்னால்டு. இங்கிலீஷில் எழுதியிருப்பார். அதை தமிழில் மொழிபெயர்த்தது ஆசிய ஜோதி என்ற தலைப்பில் கவிதை தமிழில் மொழிபெயர்த்தது கவிமணி தேசிய விநாயகனார். கேள்வி 113. ஒரு பொருளின் இயல்பை மிகப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி. கேள்வி 114. சிறப்பீனும் செல்வம் மீனும் அறத்தின் ஊங்கு டேஸ் எவனோ உயிர்க்கு. சிறப்பீனும் செல்வம் மீனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 115. சரியான தொடரை தேர்வு செய்க. சரியான தொடர் எதுனா அருள் கருதி அன்புடையார் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். அருள் கருதி அன்புடையார் ஆதல் பொருள் கருதி பொச்சாப்பு பார்ப்பார்கண் இல். இந்த குறள் கல்லாமை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கும். கல்லாமை என்ற அதிகாரம் திருக்குறளில் சிலபஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. கேள்வி 116. இரு பொருள் தருக. தலைனா முதன்மை சிரம் என்று பொருள். கேள்வி 117. பொருத்தமான பன்மை விகுதியை சேர்த்து எழுதுக.
பானா பாக்கள் சரி, ஈனா ஈக்கள் சரி. கானா காக்கள் வருமானா தப்பு. டி மடுனா மடுக்கள் வருமானா தப்பு. அப்போ சரியானது 1, 2. கேள்வி 118. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. ஒளிமரபு. அகவும். எது அகவும்னா மயில் அகவும், குயில் கூவும், புறா குணுகும், கிளி பேசும், கொஞ்சம் வரும். இங்கே அகவும்னா மயில் அகவும். சரியானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 119. சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது. டேஸ் 2 நாட்கள் மழை நீடிக்கும். மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும். கேள்வி 120. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்க. மரம் கூட்டல் வேர் மரவேர். மரம் கூட்டல் வேர் மரவேர். கேள்வி 121. பேச்சு வழக்கு சொல்லுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிந்து எழுதுக. இன்னைக்கு காத்தாலே காப்பி குடித்தேன். இதுக்கு சரியான எழுத்து வழக்கு தொடர் இன்றைக்கு காலையில் குழம்பு நீர் குடித்தேன். கேள்வி 122. நிறுத்தற்குறிகளை அறிதல். எது சரியானது? ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனா. இதுக்கு சரியான நிறுத்தற்குறி ஓ என்னை அறியாமல் தூங்கிவிட்டேனோ. சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 123. ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர் மறுவும் மயிலை. கேள்வி 124. உனக்கு பாடத் தெரியுமா என்ற வினாவிற்கு எனக்கு ஆடத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை. கேள்வி 125. எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதுக. செயற்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. செயற்பாட்டு வினைத்தொடர் பத்திரம் பதிவு செய்யப்பட்டது. சரியான விடை ஆப்ஷன் ஏ. இங்கே படு பட்டது ஆயிற்று போயிட்டுனாவே அது செயற்பாட்டு வினை வாக்கியமாக வரும். கேள்வி 126. விடைக்கேற்ற வினா அமைக்க. அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். அரசுக்கு தவறாமல் என்ன செலுத்த வேண்டும்? வரி செலுத்த வேண்டும். கேள்வி 127. வேர் சொல்லுக்குரிய வினையாளன் பெயர் காண்க. தா என்பதன் வினையாளன் பெயர் தந்தவன். கேள்வி 128. இடம் வகை அறிந்து பொருந்தா சொல்லை எழுதுக. அவர் என்பது படற்கையில் வரக்கூடியது. இடம் 3 வகைப்படும். தன்மை, முன்னிலை, படற்கை. இங்கே யான் யாம் யாங்கள் இதெல்லாம் தன்மையில் வரக்கூடியது. யான்னா ஒருமையில் வரும். யாம் யாங்கள் பன்மையில் வரக்கூடியது. பன்மையில் ஒருமை தன்மை இடத்துல இடம்பெறும். அருகுறை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல். அருகுறைனா அருகில், அதற்கு ஆப்போசிட் தொலைவில். கேள்வி 130. ஒரு பொருள் குறித்த ஒரு பொருள் தரும் பல சொற்கள். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா தன்மையை குறிக்கும். குளிர்ச்சி, சாந்தம், மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும்னா தன்மை. 131லேருந்து 150 வரையும் நடப்பு நிகழ்வு ஏரியாவிலிருந்து கேட்கப்பட்டது. பின்வரும் எந்த நாடு முதலாக கார்ப்பரேட் சமூக பொறுப்பை சட்டப்பூர்வமாக்கியது? இந்தியா. கேள்வி 132. குரு காசிதாஸ் தாமோதர் பிங்லா புலிகள் காப்பகம் பின்வரும் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? சத்தீஸ்கர் ஸ்டேட். கேள்வி 133. பிர்சா முண்டா மற்றும் முண்டா கிளர்ச்சி தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பிர்சா முண்டா தர்தி அப்பா என்றும் அழைக்கப்பட்டார். சரி. 1908ஆம் ஆண்டு சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டத்துக்கு எதிராக இந்த இயக்கம் தொடங்கப்பட்டது. கிடையாது. அப்போ இங்கே 1 மட்டும்தான் சரி. சரியான விடையை தேர்ந்தெடுக்கல. 1 மட்டும் சரியாக இருக்குது. கேள்வி 134. சமீபத்திய செய்திகளில் வெளிவந்த சுக்னா ஏரி பின்வரும் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது? சண்டிகர் நகரத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 135. பின்வரும் புத்தகங்களில் எது மதிப்புமிக்க புக்கர் பரிசு 2024 பெற்றது? மதிப்புமிக்க புக்கர் பரிசு பெற்ற நூல் ஆர்பிட்டல். கேள்வி 136. ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு பிறகும் தொகுதி சீரமைப்பு சட்டத்தை இயற்றுவதற்கு பின்வரும் எந்த சட்ட விதி நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்குகிறது? ஆர்டிகல் 82. கேள்வி 137. மாணவர் மனசு என்ற சொல் பின்வருவனற்றில் எதனுடன் தொடர்புடையது? பள்ளிகளில் புகார் பெட்டிகள். கேள்வி 138. எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜனின் பின்வரும் எந்த நூலுக்கு தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு கிடைத்தது? என் பெயர் ரங்கநாயகி என்ற நூலுக்கு. கேள்வி 139. காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநா அமைப்பின் 29வது மாநாட்டை பின்வரும் எந்த நாடு நடத்தியது? காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநா அமைப்பினுடைய 29வது மாநாட்டை அஜர்பைஜான் நாடு நடத்தியிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட. கேள்வி 140. பின்வரும் நாடுகளில் எந்த நாடு உலகின் முதல் மர செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது? ஜப்பான். கேள்வி 141. சமீபத்தில் கேட்டர்பில்லர் பூஞ்சை செய்திகளில் வெளிவந்தது. அதிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட நன்மை என்னன்னா புற்றுநோய் செல் வளர்ச்சியை தாமதப்படுத்துகிறதா? எது? கேட்டர்பில்லர் பூஞ்சை. கேள்வி 142. பின்வருவனற்றுள் எந்த நோய்கள் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் 1939 கீழ் தமிழ்நாட்டில் அறிவிக்கை செய்யப்பட்ட நோயாக அறிவிக்கப்பட்டுள்ளது? பின்வரும் எந்தெந்த நோயெல்லாம் தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் கீழே அறிவிக்கப்பட்ட நோயாக இருக்குன்னா COVID-19, பாம்பு கடி, ரேபிஸ், டெங்கு, இரத்த சோகை இவை அனைத்துமே வரும். கேள்வி 143.
சமீபத்தில் செய்திகளில் இடம்பெற்ற ரன்தம்போர் கோட்டை பின்வரும் எந்த மாநிலத்தில் உள்ளது? ரன்தம்போர் கோட்டை ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்குது. 16வது நிதி ஆணையத்தின் தலைவர் யார்? அரவிந்த் பனகாரியா. கேள்வி 145. பின்வரும் எந்த நாடு இந்திய பிரதமர் மோடிக்கு மரியாதை விருதை வழங்கியது? டொமினிகா நாடு. உலக தமிழர் பொருளாதார மாநாடு எங்கு நடைபெற்றது? மலேசியாவில் நடைபெற்றது. 147. 2024ஆம் ஆண்டின் நாட்டின் சிறந்த காவல் நிலையங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த காவல் நிலையம் எது? படாப்பூர் காவல் நிலையம். 2024ஆம் ஆண்டுக்கான G20 மாநாடு எங்கு நடைபெற்றது? 2024ஆம் ஆண்டுக்கான G20 மாநாடு, லாஸ்ட் குரூப் 4ல் G20 மாநாடை பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ 2024க்கான G20 மாநாடு பிரேசிலில் நடைபெற்றது. 2023ல் G20 மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. 2024க்கான G20 மாநாடு பிரேசில். கேள்வி 149. கோகோ உலகக்கோப்பை போட்டிகள் முதன்முறையாக இந்தியாவில் எந்த ஆண்டு நடக்க உள்ளது? எந்த ஆண்டு நடக்க இருக்குன்னா கோகோ விளையாட்டு போட்டி வந்து உலகக்கோப்பை போட்டி 2025ல் நடக்க உள்ளது. எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? எண்ம தொழில்நுட்ப பயிர் கணக்கீட்டில் முதலிடம் பிடித்த மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம். இந்த எண்ம தொழில்நுட்ப கணக்கீட்டில் வந்து கடலூர், திருப்பத்தூர், திண்டுக்கல்லில் கம்ப்ளீட்டாக 100% முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நியூ சிலபஸ் படி குரூப் 4 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேட்சில் பொதுத்தமிழ் பகுதியில் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகம், பழைய புத்தகம் மற்றும் நவம்பர் மாதத்தின் நடப்புநிகள் வந்து மாதிரி வினாக்களுக்கான விடைகளோடு மற்றும் விளக்க குறிப்புகளையும் பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.